நீ? அண்ணா ஒரு லெமன் டீ. வணக்கம். முக்கிய செய்திகள். சென்னை வியாசர்பாடி பென்னி மில்லில் ரவுடிகள் இடையே நடந்த மோதலில் 2 உயிரிழந்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அங்கிருந்த நவீன துப்பாக்கிகள் மற்றும் வெடிபொருட்களை கைப்பற்றினர். ஹலோ விக்கி பேசுகிறேன்ப்பா. சொல்லுங்கண்ணா. எவ்வளோ நேரம்ப்பா வெயிட் பண்ணுறது? நான் 2 நிமிஷத்தில் வந்துடுறேண்ணா. கிட்ட வந்துட்டேண்ணா. சரி சீக்கிரம் வாப்பா. கொஞ்சம் பேமெண்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணா. பெட்ரோல் போடலாமா வேணாமா? சரி வந்து போட்டுக்கலாம். சே, அப்பயே பெட்ரோலில் போட்டிருக்கலாம். பின்னாடி வேற 1 வே. சரி தள்ளினே போவோம். தள்ளி தள்ளி கையெல்லாம் வலிக்குது. இது மேலே எவ்வளோ தூரம் தான் நான் தள்ளு போகிறது? நான் எப்படிண்ணா இருக்கேன்? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நாளைக்கு நான் சென்னை கிளம்பி வரேன். ஆ சரி பார்த்துடுறா. நாளைக்கு கிட்ட வந்து கால் பண்ணுறேன். சரிண்ணா. ஹலோ யாரு? ப்ரோ நேற்று வேலை விஷயமா கால் பண்ணியிருந்தேன் ப்ரோ. வெளியே இருக்கிற சொன்னீங்க. அப்போ நீங்கள் கால் பண்ணுறது பண்ணவே இல்லை. சொல்லுங்கண்ணா. நேற்று கால் பண்ணியிருந்தீங்க. சொல்லுங்கண்ணா. ஒன்றும் ப்ரோ, உங்களுக்கு நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன். அங்கே வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. நானே உங்களை பிக் பண்ணிக்கிறேன். இதான் நான் வந்துடுறேண்ணா. என்னடா இது, வண்டி வேற ஸ்டார்ட் ஆகலையே. ரீசார்ஜ் பண்ணா எவ்வளோப்பா? 240 பண்ணிட்டு வந்துச்சா வருப்பா? வந்துச்சுண்ணா. கேக்குதாண்ணா? ஹலோ
ஃபோன் எடுக்கிறான், பேசவே மாட்றான். யாரா நீ? இவனை எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு. நீ ஞாபகம் இருக்குதா உயிர் நண்பா? என்ன பண்ணாலும் என் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு நீ என்ன ஜெயிலில் புட்டு குத்துறலாம் மச்சி. மாரிபலா, தப்பு பண்ண, ஆனால் அதே கொடூரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீ உன்னையே மறந்து நிறைய கொலை பண்ண ஆரம்பிச்சடா. கடைசியாக நீ லவ் பண்ண பொண்ணையே கொடூரமாக கொண்டது அதனால் பார்த்து வச்சு. உன்னை மாற்ற வேற வழி தெரியலடா மச்சான் எனக்கு. உனக்கோசம்தான் புதுசாக மாறி வந்துக்கிறேன். நான் காலையில் தானே அவங்கள அந்த கடையில் பார்த்தேன். அதுக்குள்ளே இப்போ நாங்கள் வந்துட்டீங்க. சொல்கிறேன் இருப்பா. சரிண்ணா, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. இப்போ எங்கே வந்திருக்கான்? நான் கூட வா சொல்கிறேன். ஏய் நில்லு நில்லு நில்லு. யார் நீங்கள்? சார் கையை சார். ஏய் எங்கே போகிறீங்க? உள்ள சாரை பார்க்கறதுக்கு போகிறோம். ஏய் இங்கே சாரு மோர்லாம் யாரும் இல்லை, இங்கெல்லாம் நிற்கக்கூடாது, கிளம்பு. சார் இல்லை ஜென்ரலில் பார்க்கறதுக்கு போகிறோம் சார். என்னடா புதுசு புதுசாக சொல்லுங்கிறீங்க? இங்கெல்லாம் பப்ளிக் அலோடே கிடையாது. இங்கேருந்து கிளம்புறியா இல்லை உன்னை பிடிச்சி ரிமாண்ட் அடிக்கட்டுமா? முதல்ல இங்கேருந்து நீ கிளம்பு. ஏய் கிளம்பு.
டேய் அவனை தூக்கி ஃபஸ்ட்டு அந்த நாட் ஒன் செல்லில் போடுங்க. சார், இந்த செல்லில் இருக்கிறவன் நேற்று ட்ரங்க் டிரைவில் மாட்டினான். அவன் வந்த டெம்போவை சோதனை பண்ணதில் ஃபுல்லாக கன்ஸும் வெப்பன்ஸுமா இருக்குது. என்ன கருமத்தை குச்சோன்னு தெரியல, இன்ன வரைக்கும் போதையில் இருக்கிறான் சார். யோ, அவன் கதையெல்லாம் நான் கேட்கல. ஃபஸ்ட்டு அவனை தூக்கி அந்த செல்லில் பொண்ணா போடு. தம்பி, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலண்ணா. நான் சொல்கிறத கவனமாக கேளு. நான் ஒரு பெரிய பிரச்சனையை முடிக்க போகிறேன். நான் உனக்கு நைட்டு கால் பண்ணுறேன். இப்போ நான் சொல்கிறதுக்கு நீ வா. அவன் கூட வர முடியாத நிலைமையில இருக்கேன். அதனால் நீ பத்திரமா வீட்டுக்கு போ. சரிண்ணா. ஹலோ சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் மட்டும் அந்த நேரத்தில் வரலன்னா என் தம்பிக்கு என்ன ஆயிருக்கும்னே தெரியல. ஃபஸ்ட்டு அவனை இங்கேருந்து வேறு எதுவும் கூட்டின்னு போயிடு. செத்தவன் யார் தெரியுமா? கோடெக்ஸ் சிண்டிகேட்டோட மெம்பர் வேதா. அவன் கண்டிப்பாக உன் தம்பியை தேடி வருவான். நான் மட்டும் சரியான இடத்துக்கு போகலன்னா போலீஸே அவனை கூட்டின்னு போய் வேதா முன்னாடி நிறுத்தியிருப்பாங்க. அதுக்கு தான் உன் தம்பியை என் கஸ்டடியில் வச்சேன். எங்களை பற்றி ஏற்கனவே எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய ஹெல்ப் சார். கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் என்னவா இருக்கீங்க சார்? நேரம் வரும்போது நானே சொல்கிறேன். ஜெய், இங்க என்னடா பண்ற? நீ ஏதோ கொலை பண்ணிட்ட அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நேரத்தில் இங்கே இருக்காது. எதனா தேவையில்லாத பிரச்சனை தான் ஆகும். ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கிளம்பு. சொல்லிருச்சு. என்ன ஜோசப், எங்கே இருக்க? வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்டா. ஏய், என்னடா ஆச்சு? என்னடா சொல்கிறது? சரி, நான் முக்கியமான விஷயமா ஊர் வரைக்கும் போயிட்டு வரேன். என் தம்பியை கொஞ்சம் பார்த்துக்கோடா. இப்போதான்டா அவனை பார்த்தேன். முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லடா. என்னடா சொல்கிற? அவனை வீட்டுக்கு போகலையா? இப்போதான் அவனை சொல்லி புரிய வச்சு அனுப்பிச்சிருக்கேன். சரிடா, நான் நம்ம நம்பர் உனக்கு சென்ட் பண்ணுறேன். கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசு. சரிடா, பார்த்து போ. மச்சான் கிட்ட வந்துட்டேன். கேட்ட பொருளாக ரெடியாக இருக்கா?
வச்சு நம்புறான். ஜெய் என்ன சொல்ற? எங்க இருக்கீங்க? ஹலோ ஹலோ அவன் மிஸ் ஆயிட்டானா? கொஞ்சம் ஜஸ்ட் அவன் தலையை புண்டிருப்பேன். இந்த வாட்டி மிஸ் ஆயிடுச்சு, அடுத்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. வேணாம், நானே அவனை பார்த்துக்கிறேன். நீ அவனுக்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம், ஆனால் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் என் தம்பி மேலேடா கை வைக்கிறேன். இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என் வழியில் குறுக்க வராது. என் தம்பியை கொஞ்சம் பார்த்துக்கோடா. சொல்லுடா. என்னது? உத்தரப்பிரதேசத்துலேருந்து கால் வந்துச்சு. நம்ம 5 வருஷமாக தேடி இந்த டோர் பாக்ஸை கோடக்ஸ்க்கு அங்கே கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போது இனிமே தான் ஆட்டமே. கோடக்ஸில் இருக்கிற 18 கேங்கை தாண்டி எப்படி நான் பார்த்து எடுத்துக்கிறது? நீ ஏன் நான் கோடக்ஸ் கேங்கை விட்டு வெளியே வந்த? அதை நான் சொல்ல விரும்பல. தம்பி, நான் சொல்லதானே செய்யற போல இருக்கு. அவன் என் தம்பி மேலேயே கை வச்சிட்டான். அவனை நான் சும்மா விட மாட்டேன்.
அவன் என்னோட இறை. அந்த கோர் பாக்ஸ் தொலைஞ்சி 7 வருஷம் ஆகுது. அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் நான் தேடாத ஸ்டேட்டே கிடையாது. ஸ்டேட்டே உலகத்துக்கு தெரியாத நிறைய இருக்கு. அது வெளியே வந்தால் உலகமே மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட ஒன்று தான் இது. சுருக்கமாக சொல்ல போனால் வரலாறோட ஆரம்ப புள்ளி. நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டேன். நீ பண்ண சத்தியத்தை மறந்துடாத. Action. ஓகே ஓகே நான் ஹாஸ்டலில் வைக்கிறேன். 10 நாள் 10 ஓகே இப்போ சொல்ல ஆக்ஷன் நான் உள்ளுன்னு சொல்கிறேன் புல்லுண்ணா. ஆக்ஷன். இறங்கிடுறா. சந்திரா ஆக்ஷன். டிரைவில் மாட்டணும். அவனை பிடிச்ச டெம்போவில் ரோட்டில் வந்து டெம்போவை செக் பண்ணல. டிரைவில் மாட்டணும். ஆமாம் ஆமாம். மேக்கிங்டா. ஆக்ஷன். Action! 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 ஆக்ஷன். தம்பி நான் செய்ய போறேன். ஆரம்ப புள்ளி. ஆக்ஷன். கிளப் நம்பர் 10.5 அவனை முடிச்சாச்சு. உங்கள் லிஸ்ட்டில் இருக்கிறவனை தொத்திக்காச்சு. இந்த சின்ன பசங்களை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள். வலியை உணராதவங்க என்றைக்குமே உண்மையான அமைதியை புரிஞ்சிக்கவே முடியாது. வர்மா கிளப்பில் இன்ஃபார்ம் பண்ணு. இனி ஒருத்தன் உயிரோட இருக்கக்கூடாது.